தீவினைகளை அகற்றும் வன பத்ரகாளியம்மன். செய்வினை, பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குவதாக ஐதீகம். தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன். மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் காடுகள் நிறைந்த பகுதியில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி தன்னை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறாள் தேக்கம்பட்டி வன பத்ரகாளியம்மன். தல புராணம். முன்னொரு காலத்தில் ஈசனிடமிருந்து பல்வேறு வரங்களைப் பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் மகிஷாசூரன். இவனை அழிப்பதற்காக அம்பாள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து பூஜித்தாள். பின்னர் அந்த அசுரனை அழித்தாள். பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்த இடத்தில் அமைந்திருக்கிறது பத்ரகாளியம்மன் கோவில். வனப்பகுதிக்குள் இருப்பதால் வன பத்ரகாளியம்மன் என்று பெயர் வந்தது. இந்த ஆலயம் ஆரவல்லி, சூரவல்லி கதையோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஆண்வாழையே அறியாமல் வாழ்ந்தவர்கள் ஆரவல்லி, சூரவல்லி ஆகியோர். இவர்கள் இருவரும் மந்திரம், சூனியம் ஆகியவற்றால் மக்களை தங்களின் வசப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி கொடிய ஆட்சி செய்தனர். இந்த இருவரையும் அடக்குவதற்காக பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்றான். ஆனால் ஆரவல்லி, சூரவல்லியிடம் அவன் அகப்பட்டு போனான். பின்னர் அவனை கிருஷ்ணன் காப்பாற்றினார். பின்னர் பாண்டவர்களின் உறவினனான அல்லிமுத்து என்பவனை அந்த இரு சூனியக்காரிகளையும் அடக்க அனுப்பி வைத்தனர். அவன் இத்தல வன பத்ரகாளியம்மனை வழிபட்டு அந்த சூனியக்காரிகளின் கொட்டத்தை அடக்கினான் என்று கூறப்படுகிறது. கோவிலின் சிறப்பம்சம். இவ்வாலய அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாள். புதிதாக வாகனம் வாங்கும் இப்பகுதி மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்த பின்னரே அதனை பயன்படுத்துகின்றனர். இந்த வழியாக செல்லும் பலரும் வன பத்ரகாளியம்மன் கோவில் முன்பாக நின்று அன்னையை வணங்கிய பிறகே புறப்பட்டுச் செல்வார்கள். பகாசுரன், பீமன் ஆகியோர் இக்கோவிலின் காவல் தெய்வங்களாக உள்ளனர். இவர்களுக்கு இடையில் குந்தி தேவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் சிலை ஒன்றும் உள்ளது. இந்த கோவிலில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் பவானி ஆற்றின் படித்துறையில் விநாயகர் கோவில் உள்ளது. பவானி ஆற்றில் வெற்றிலை மீது கற்பூரத்தை ஏற்றி ஆற்றில் விடுவது இக்கோவிலின் மரபாக உள்ளது. சிறிது தூரம் நடந்து வந்தால் நாக தேவதை நமக்கு காட்சி தருகிறாள். அனுமதி கேட்கும் வழக்கம். புதிதாக தொழில் தொடங்கும் நபர்கள் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்தலாமா என்று கேட்க வரும் நபர்கள் சுவாமி முன்பாக பூ போட்டு பார்க்கும் வழக்கம் இங்கே இருக்கிறது. சிவப்பு, வெள்ளை ஆகிய நிறத்திலான பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்துப் பார்ப்பார்கள். நாம் மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம். இது இக்கோவிலில் இருக்கும் மிகச் சிறப்பான பழக்க வழக்கமாகவும் காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாகவும் இருக்கிறது. வன பத்ரகாளியம்மன் என்றாலே கெடா வெட்டுதான் நினைவிற்கு வரும். அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடு பலியிடுதல் நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. ஒரு வாரத்திற்கு சுமார் 300 முதல் 400 கிடா வரை அம்மனுக்கு பலியிடப்படுகிறது. ஒரு ஆண்டிற்கு சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட கிடா வெட்டுகின்றனர். இக்கோவிலின் தல மரமாக தொரத்தி மரம் உள்ளது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த மரக்கிளையின் நுனியில் கல்லை வைத்து தொட்டில் கட்டிவிடுகின்றனர். குண்டம் இரங்கல் என்னும் தீ மிதிக்கும் திருவிழாவும் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். தீவினை அகற்றும் அன்னை. செய்வினை, பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குமாம். வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போடும் வழக்கமும் உள்ளது. தங்கம், வெள்ளி, பணம் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களாக வழங்குவது வழக்கமாக உள்ளது. தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்குகிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவது அம்மனுக்கு விசேஷம். மேலும் இக்கோவிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்கிறார்கள். இவ்வாலயம் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் காலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியும். அமைவிடம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் வன பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து பேருந்து வசதியும் ஆட்டோ வசதியும் அதிக அளவில் உள்ளது.
தான் பிள்ளைகளாக நினைக்கும் தன் மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனின் வரலாறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாரியம்மனின் வரலாறு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. சில வருடங்களுக்கு முன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைஷ்ணவி தேவி என்ற பெயருடன் அம்பாளுக்கு சன்னதி இருந்திருக்கு. அந்த சன்னதியில இரவு நேரத்துல திடீர்னு தீப்பிடித்து எரிந்திருக்கு. ஆக்ரோஷத்துடன் கோபமான சிவந்த முகத்துடன் இருந்த அம்மனை குளிர்விக்க அடிகள் தண்ணீரை ஊற்றி சாந்தப்படுத்தியிருக்காங்க. அசரீரி சத்தத்தில் எனக்கென்று தனியாக ஒரு கோவிலை கட்டி தனி ஒரு அம்மனாக மாரியம்மனாக வழிபட சொல்லியிருக்கு. இதனால அடிகள் பல்லக்கில அம்மனை எடுத்து செல்லும் போது தீவடிவில் ஒளி ஒன்று அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கு. அப்படி போனவங்க ஓய்வெடுக்கலாம்னு பல்லக்க கீழே வச்சிருக்காங்க. ஆனா மறுபடி அதை எடுக்க முயற்சிக்கும் போது அவங்களால எடுக்கவே முடியல. அந்த இடம் வேப்ப மரங்கள் நிறைந்த வனமாக இருந்திருக்கு. அம்பாள் அசரீரியா நான் இங்கேயே இருக்க விரும்புறேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் வேப்ப மரம் இந்த அம்மனுக்கு தலவிருட்சமா இருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு மன்னன் சொக்கநாத மன்னர் தன் எதிரி நாட்டை வீழ்க்க படையெடுத்து சென்ற போது கண்ணபுரம்னு அழைக்கப்படுற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வேண்டிட்டு போயிருக்காரு. தான் வெற்றி பெற்றா கோவில் கட்டி கொடுக்கறதாகவும் வேண்டியிருக்காரு. போரில் வென்றதால கிபி 1804 பிரம்மாண்டமான கோவிலையும் கட்டி கொடுத்த அந்த கோவிலில் தான் நாம் இப்போ வழிபட்டு இருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் சொன்னாலே பூச்சொரிதல் விழா தான் அங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதற்கு ஒரு உண்மை கதையும் இருக்கு. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி புரிந்த நேரத்தில் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த சண்டையில் அந்நேரத்தில் சமயபுரத்தில் ஊர் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஊரை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. படைத்தளபதி ராபர்ட் கிளைவோட தலைமையில் அங்கே முகாம் போட்டு இருந்திருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில். அந்நேரத்தில் ஊர் மக்கள் யாருமே இரவு நேரத்தில் வெளியில் வரல. அதனால ஊரை சுற்றி வந்துட்டு இருந்த படைத்தளபதி ஜின்ஜின் மஞ்சள் நிற புடவையில் டீசட்டியை கையில் ஏந்திட்டு கொலுசை காலில் கட்டிட்டு அம்மா ஊரை சுற்றி வந்திருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் ஜின்ஜின் அம்மாவை பார்த்து நில்லு நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மா நிற்கவே இல்லைங்கிறதுனால தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டிருக்காரு. இதனால இவர் வீசின அந்த குண்டு மாலையா அம்மா மேலே வந்து பூவா விழுந்திருக்கு. இதனால தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா விசேஷம்னு கூட சொல்றாங்க. ஊரை காக்கிற அம்மன்னு பல பேர் சொல்லியும் இதையெல்லாம் நம்பாத ஜின்ஜின் சன்னதிக்கு போய் பார்த்தப்போ முதல்ல அம்மன் சிலை அங்கே இல்லை. சந்தேக கண்ணோட 2வது முறையா பார்த்தப்போ கண் பார்வை போய் அம்மனின் அருமையை புரிந்து மன்னிப்பு கேட்கவோ 3 நாள் கழித்து கண் பார்வை கிடைச்சதுங்கிற உண்மை கதை நடந்திருக்கு. பூச்சொரிதல் விழாவிற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. சக்தியில் இருந்து தோன்றிய மாரியம்மன் பூலோகம் வந்ததே அக்கி நோயாலும் கோடைக்கால அம்மை நோயிலும் அதிகமாக கஷ்டப்பட்ட மக்களை பார்த்த அம்பாள் சிவபெருமானை நினைத்து மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் பச்சை பட்டினி கிடந்திருப்பாளாம். அந்நேரத்தில் அம்மனுக்கு வெள்ளரிக்காய் சிறுபருப்பு இளநீர் மட்டும் படைப்பாங்களாம். இந்த நேரத்தில் அம்மனோட மனசை குளிர வைக்க தான் பூச்சொரிதல் விழா நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அம்மனோட சிலை மூலிகையால ஆனது, அபிஷேகம் செய்யப்படுறது இல்லையா. ஆனா ஆதி மாரியம்மன் கோவில்ல அதுக்குள்ள எல்லாமே செய்யறாங்களாம். இந்த அம்மனோட ஸ்தலத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆதி மாரியம்மன் தலைவீடுன்னு அழைக்கிறாங்க. இந்த தலைவீட்டுக்கு அம்மன் போறப்போ மகிழ்ச்சியான கலையான முகத்துடனும் வர்றப்போ களை எழுந்து சோகத்துடனும் இருக்கிற முகத்தை சிரிக்க வைக்கிற மாதிரி ஊர் மக்கள் அம்மனுக்கு சித்திர சீர் கொடுப்பாங்களாம். அந்த சீர்ல முதல் சீர் மாரியம்மனின் அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்து தான் தை சீர் சித்திரை சீர் எல்லாமே வருமாம். இந்த விழாவும் சமயபுரம் மாரியம்மனுக்கு சிறப்பாவே சொல்றாங்க. மக்களை காப்பாத்துறதுக்கு பூலோகம் வந்த மாரியம்மன் தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த சமயத்துக்கு வந்து காப்பாத்துற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அற்புதங்களை அனுபவிச்சிருக்கீங்களா? இதுல ஏதாவது அனுபவம் இருந்தா நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.